ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என அழைக்கக்கூடிய சென்னைக்கு அருகாமையில் இரவு நேர செகண்ட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு ஒரு வாலிபர் டூ வீலரில் வரும் பொழுது ஒரு மோகினியின் மீது எச்சிலை துப்பி அதன் பிறகு அந்த மோகினியால் இந்த வாலிபருக்கு அடுத்தடுத்து என்னென்ன அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இன்னைக்கு சொல்ல போகிற இந்த சம்பவம் எல்லா வீடியோக்களையும் விட கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் முழுமையாக நம்பலாங்க. இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்மணிகள் இந்த வீடியோவை பார்ப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்றத ஒரு வார்னிங்காகவே கொடுத்துருங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என அழைக்கக்கூடிய சென்னைக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2017 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது கார்பெட் ரவி அப்படின்றவர் தாங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இந்த கார்பெட் ரவிக்கு தோராயமாக ஒரு 24 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த கார்பெட் ரவி, இவருக்கு இளையராஜா அப்படின்ற ஒரு தம்பி இருந்திருக்காங்க. இவருடைய சொந்த கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அழகிய சின்ன குக்கிராமம் தாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்னாடி இவருடைய கிராமத்தில் இருக்கும் பொழுது +2 படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இவர் நன்றாக எழுதி படித்தாலும் இவருக்கு கிடைச்சது ஃபெயிலு தாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சுமாராக இருக்கும். இவர் எழுதக்கூடிய அந்த எழுத்தை இவர்னாலேயே பார்த்து படிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு கோணல் மாணலாக இருக்கக்கூடிய காரணத்தினால +2 வகுப்பில் 2 எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருக்கிறாருங்க. அதனால பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் முன்னாடியே திட்டு வாங்கியிருக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது தாங்க நம்ம ஆல்ரெடி 10th முடிச்சுட்டு தானே இங்கே +2 வந்திருக்கோம். அதனால 10th சர்டிஃபிகேட்டை வச்சு ஐடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழிற்கல்வியில் ஏதாவது ஒரு குரூப் எடுத்து நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி தொழிற்கல்வி படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் சேர்றாருங்க. அப்படி அந்த ஐடி படிக்கக்கூடிய அந்த படிப்பை முடிச்சுட்டு இவர் படித்திருக்கக்கூடிய அந்த தொழிற்கல்விக்கு ஏற்ற மாதிரியே ஒரு தனியார் கம்பெனியில் இவருக்கு வேலை கிடைக்குதுங்க. அப்படி வேலை கிடைச்சி இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்குது. இப்படி இருக்கும்பொழுது தாங்க தோராயமாக ஒரு நாள் இவரோட பைக் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியே போகிறாருங்க. அப்படி வெளியே போகும்பொழுது திடீர்னு சாலை விபத்தாகி இவரும் இவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு நபரும் தடுமாறி கீழே விழுகிறாங்க. அப்படி கீழே விழுந்த உடனே பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய நபருக்கு எந்த ஒரு அடியும் படலை. ஆனால் முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய இந்த கார்பெட் ரவி தலையில் ஹெல்மெட் போடலைங்க. அதனால விழுந்த அடுத்த நிமிஷமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்லில் இவருடைய தலை பலமாக மோதி இருக்குது. அப்படி மோதினதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அப்படி மருத்துவமனையில் சிகிச்சையெல்லாம் பெற்று இவங்களுடைய குடும்பத்தினர் இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த பையனுடைய அப்பா அம்மா கிட்ட முழுமையாக என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விபத்தான நேரத்தில் இவருடைய காதுகளில் பலமாக அடிபட்டிருக்குது. அதனால 2 காதுமே முழுமையாக கேட்காது. தூரத்துலேருந்து பேசக்கூடிய சத்தம் சுத்தமாகவே கேட்காது. அதனால அவர் பக்கத்தில் போய் அவர் புரிகிற மாதிரி சொன்னால் மட்டும்தான் அவருடைய காதுகளில் கேட்கும் அப்படின்ற மாதிரி தாங்க மருத்துவர்கள் சொல்லி இவங்களுடைய குடும்பத்தினரை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இப்படி இருக்கையில் தான் நாட்கள் உருண்டு ஓட நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு தனியார் கம்பெனியில் தானே வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதே கம்பெனியில் ஏசி மெக்கானிக்கராக போய் ஜாயின் பண்ணுறாரு. அதே கம்பெனியில் ஒரு பெண்மணியை இவர் ஒருதலை பட்சமாக காதலிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பெண்மணி கிட்ட நம்ம எப்படியாவது நம்ம காதலை சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு நாள் சொல்லிக்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த பெண்மணி ஒரு பயங்கரமான விஷயத்த இவர்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, நானும் உன்னை காதலிக்கிறது நிஜம்தான். இத்தனை நாளா நீ எப்படா என்கிட்ட சொல்லுவேன்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா இப்பொழுது இந்த காதலை என்னால் ஏற்றுக்க முடியாது. என்ன காரணம்னா என்னுடைய அப்பா அம்மா எனக்கு வேற ஒரு பையனை பார்த்து திருமணம் பண்ணி வைக்க போறாங்க. அதனால என்னையே நினைச்சிட்டு இருக்காம நீ மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்களே இவரை கிண்டல் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இவருடைய காது கேளாமல் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை வச்சே தாங்க இவரை அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த கம்பெனியை விட்டு இவர் வேலையை விட்டு நின்றுக்கிறாரு. இப்படி படிக்கக்கூடிய அந்த +2 வகுப்புலையும் ஃபெயில் ஆகிருக்கிறாரு. அதன் பிறகு இவர் போய் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த கம்பெனிலையும் வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க. அங்கேயுமே ஃபெயில் ஆகிருக்கிறாரு. இறுதி கட்டமாக நம்ம காதலிச்ச பெண்மணியே நமக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்றதுக்காக நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்மளுடைய லவ்வும் ஃபெயிலியராக போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அடுத்தடுத்த ஃபெயிலியரை இவர் பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. இதனால பெரும் மன உளைச்சல் காலாகி இவருடைய கிராமத்திலேயே குடிபோதைக்கும் ஆளாயிருக்கிறாருங்க. தினமும் குடிச்சுக்கிட்டு தெருவில் எங்கே உளுந்து கிடக்கிறோன்றதே தெரியாமல் தன்னை மறந்தபடி தெரு வீதியில் கடந்திருக்கிறாரு.
இந்த கார்பெட் ரவியுடைய அப்பா அம்மா, இவங்களுடைய தம்பி இளையராஜா அனைவருமே வருத்தப்பட்டிருக்காங்க. அதே சமயத்திலேயே இந்த இளையராஜா கார்பெட் ரவியுடைய தம்பி இருக்கார் இல்லையா, அவர் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நிலைமையில் நல்ல ஒரு பொசிஷனில் தாங்க வளர்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அதனால இவருடைய அண்ணனை பார்த்தாலே அவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் இவன் வந்து வேஸ்ட்டு, இவனால் எதுவுமே செய்ய முடியாது, சுத்த முட்டாளு அப்படி தாங்க பேசிகிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் இவன் உசுரோட வாழ்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வார்த்தையை விட்டுருக்கிறாரு. தன்னோட தம்பியே இப்படி நம்மளை சாக சொல்லிட்டானே அப்படின்றத இவர் வந்து கேட்டுட்டு தாங்க முடியாமல் ஒரு நாள் பகல் நேரத்திலேயே இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்துக்கிட்டே போய் நின்றுருக்கிறாரு. அது எதுக்காக போய் நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா, அங்கே வரக்கூடிய பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று பாஞ்சிடலாம், அடிச்சு தூக்கிட்டா நம்ம வந்து இறந்து போயிடுவோம்ல, தற்கொலை பண்ணிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து நிற்கிறாரு. இவர் நிற்கக்கூடிய தோணியை பார்த்த உடனே அங்கிருந்து வரக்கூடிய பஸ்ஸு பேருந்து ஓட்டக்கூடிய இந்த டிரைவர் கார் இல்லையா, சடனாக பிரேக் போட்டிருக்கிறாரு. ஜஸ்ட் மிஸ்ல இவரை அடித்து தூக்கி எரிஞ்சிருக்குங்க. ஆனால் அந்த டிரைவர் வந்து இவர் நிற்கக்கூடிய அந்த தோணியை வச்சு கண்டுபிடிச்ச காரணத்தினால அப்படியே நின்றுருக்கிறாருங்க. சுற்றி வேடிக்கை பார்த்துருக்கக்கூடிய நபர்கள் இந்த கார்பெட் ரவியை பிடிச்சி கண்டமணிக்க திட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த காட்சி எல்லாமே பார்த்துட்டு இருந்த இந்த கார்பெட் ரவியுடைய சொந்த தாய் மாமன் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவரும் அதே கிராமத்தை சேர்ந்தவர் தான். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் இவனை நீங்கள் பார்த்துக்க வேணாம், அவனை நான் என்ன வழியில் நான் மாற்றணுன்றது எனக்கு தெரியும், முதல்ல அவனுடைய காதுகள் கேட்குற மாதிரி அந்த மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, காது கேட்கக்கூடிய மிஷின், அந்த மிஷினை தாங்க வாங்கி கொடுத்துருக்குறாரு. நீ எதுக்குமே கவலைப்படாதப்பா, நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன், சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மளிகை ஸ்டோரில் உனக்கு வேலை இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த மளிகை ஸ்டோருக்கு சொந்தமான ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த பருப்பு வகைகள் மற்றும் தானிய வகைகள் அந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை அனைத்தையுமே பேக்கிங் பண்ணக்கூடிய இடத்துல உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. தாய் மாமா உதவியோடையே இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்டையுமே சொல்லிட்டு தோராயமாக ஒரு நாள் சென்னைக்கு ஒரு வந்து போயிருக்கிறாருங்க. அப்படி சென்னைக்கு போனதுக்கு பிறகு இவங்களுடைய தாய் மாமாவுடைய நெருங்கிய நண்பர்கிட்ட இவருடைய மாப்பிள்ளையை பற்றி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவனுக்கு காது கேட்காதனால அவனுக்கு வந்து மிஷின் வாங்கி கொடுத்துருக்குது, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவன்கிட்ட முன்னாடி சொல்லிட்டே இல்லையா, அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ, அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவர் வந்து மறுபடியும் இவருடைய தருமபுரி மாவட்டத்துக்கே கிளம்பி வராருங்க. இந்த கார்பெட் ரவி அவர் கூட இருக்கக்கூடிய சக வேலையாட்கார் இல்லையா, அவர் கூடவே போய் தனக்கான ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூமை போய் பார்க்குறாரு. அப்படி ரூமுக்கு போய் பார்க்கும் பொழுது இந்த பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிக்கும் அந்த ரூமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவு இருந்திருக்குங்க. அந்த ரூமுக்குள்ள 2 நபர்கள் வெளியே வராங்க. இவங்க இந்த ரூம்லேயே தான்ப்பா இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நீ 3வது ஆளாக இந்த ரூம்லேயே தங்கிக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது, அதிகபட்சம் உனக்கு பகல் ஷிஃப்ட் தான் கொடுப்பாங்க, நான் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன், உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா செகண்ட் ஷிஃப்ட் கூட நான் வாங்கி கொடுத்துறேன். 2 ஷிஃப்ட்டுமே இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து விடாமல் ஓடிக்கிட்டே இருக்கும், சண்டே பொறுத்த வரைக்கும் லீவு தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த கார்பெட் ரவியும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தாங்க கிட்டத்தட்ட 1.5 மாத காலகட்டங்கள் போயிட்டே இருந்திருக்குது. இப்படி இருக்கையில் தான் திடீர்னு ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் இந்த கார்பெட் ரவியை கூப்பிட்றாருங்க. என்னாச்சு சார், எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நாளையிலேருந்து நீ செகண்ட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள் நீ செகண்ட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி அந்த ரூம்லேருந்து கிளம்பி வந்துரு, அதே மாதிரியே 1 வாரத்துக்கு பிறகு இப்படியே கண்டினியூஸாக மாற்றி விட்டுக்கிட்டே இருப்போம், இத்தனை நாள் நீ வந்து புதுசாக வந்திருக்க இல்லையா, அதனால தான் உனக்கு நான் எதுவும் தொந்தரவு பண்ணல, எதுவும் சொல்லவும் இல்லை, ஆனால் இனிமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிங்க சார், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்னுடைய மாமா இங்கே விட்டுட்டு போகும்பொழுதே என்கிட்ட ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்குறதுக்கான காசை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அந்த காசுலேயே நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்கிக்கிட்டு நீங்கள் சொன்னபடியே நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க மறுநாளே அந்த கம்பெனியில் லீவ் போட்டுட்டு செகண்ட் ஹேண்ட் பைக்கு எங்கே வாங்குறது அப்படின்ற மாதிரி விசாரித்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பல்சர் ஒன்று வாங்குறாருங்க. அப்படி செகண்ட் ஹேண்ட் பைக்கான அந்த பல்சரை வாங்கினதுக்கு பிறகு அன்றைய மாலை தோராயமாக ஒரு 6 மணி இருந்திருக்கும். அந்த ரூம்லேருந்து இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 2 நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொன்ன காரணத்தினால இவங்களுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரூமை பூட்டிட்டு இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனிக்கே வந்திருக்கிறாரு. அப்படி கம்பெனியில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 12:30 மணிக்கு இவர் மறுபடியும் ரூமுக்கு போகிறதுக்காக கிளம்பி நிற்கிறாருங்க. அந்த நேரத்தில் இவர் கூட அந்த ரூமில் தங்கியிருக்கக்கூடிய 2 நபர்கள் இருக்காங்க இல்லையா, நாங்கள் வரலடா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால ஓட்டி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓட்டினா வேற ஒன்றும் கிடையாதுங்க, ஓவர் டைம் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஷிஃப்ட் தான் போட்டுருக்காங்க, இருந்தாலுமே அந்த செகண்ட் ஷிஃப்ட் முடிஞ்சது போக எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்த்தோம் அப்படின்னா அதுக்குண்டான காசை வாரத்துக்கு ஒரு முறை இவங்களுடைய கம்பெனிலேயே கொடுப்பாங்க. அதை அட்வான்ஸாகவும் வாங்கிக்கலாம் அல்லது ஓவர் டைம் பார்க்கக்கூடிய அந்த அமௌண்ட்டாகவும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரியே அந்த அட்வான்ஸ் பணமாக வாங்கணும் அப்படின்னா சம்பளத்தில் பிடிப்பாங்க, இப்படி ஓவர் டைம் பார்த்தோம் அப்படின்னா அந்த காசு
இவங்களுக்கு லாபம் தானே. அதனால அந்த 2 வாலிபர்களும் நாங்கள் வரல, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப உடல் வசதியாக இருந்த காரணத்தினால நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவரோட பைக் எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனியை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது இவர் பைக் வந்துருக்கக்கூடிய அந்த திசையிலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு பெண்மணி கருப்பு கலர் உடையில் நடந்து போகிற மாதிரி தெரியுதுங்க. இந்த நேரத்தில் யார் இப்படி நடந்து போயிட்டுக்கா அப்படின்னு உத்து பார்க்கும்பொழுது அது பெண்மணி தான் அப்படின்றது இவருக்கு புரிய வந்திருக்குது. இந்த பெண்மணிக்கு இந்த இரவு நேரத்தில் என்ன வேலை? சென்னைனா எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களா? இரவு நேரத்தில் கூட இப்படி தான் நடமாடுவாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவருடைய கம்பெனியும் இவருடைய ரூமாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த இடம் ரொம்ப சென்னையிலேயே அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. அதனால இரவு நேரத்தில் ஆண்கள் பெண்கள் அதிகமாக நடமாடவே மாட்டாங்க இந்த கம்பெனிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தவிர. அதனால இவருக்கு எதுவுமே மட்டுப்படாமல் அந்த பெண்மணி நடந்து போகக்கூடிய அந்த திசையை உத்து பார்க்குறாரு. உடனே இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு அந்த பெண்மணி கிட்டேயே கொஞ்சம் மூவ் பண்ணி போயிருக்கிறாரு. இவருக்கு இன்னும் ஒரு யோசனையும் வந்திருக்குது. ஒருவேளை விலை மாதுகள் கூட இந்த மாதிரி இந்த நேரத்தில் அப்படி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெண்மணியாக தான் இருக்கும், அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு சபல புத்தியில் அங்கே நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கிட்டே போயிருக்கிறாரு. இந்தாம்மா பொண்ணு, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும். என்னை உனக்கு பிடிச்சிருக்குதா? இன்னைக்கு ஒரு நாள் இரவு என் கூட வரியா? உனக்கு எவ்வளோ வேணும், நான் எவ்வளோ தரணும்? அங்கே கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய 2 வாலிபர்கள் இன்னைக்கு வரமாட்டாங்க, அதனால் ரூமில் நான் தனியாக ஃப்ரீயாக தான் இருப்பேன். நீ என்ன சொல்கிற? உனக்கு ஓகேனா சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க அடுக்கடுக்காக கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தை கேட்ட அந்த பெண்மணி விருட்டு நடந்து தாங்க போயிட்டு வந்திருக்காங்க, திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அப்படி திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்மணியை பார்த்த உடனே ஒருவேளை நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டோமோ, அந்த மாதிரி பெண்மணி இல்லையோ அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் அந்த பெண்மணியோட தலைமுடிகள் நல்லா விரிச்சு போட்டபடி இந்த இரவு நேரத்தில் காலில் வேற கொலுசுகள் போட்டபடி விட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு இது கண்டிப்பாக விலை மதுவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக தான் இருக்கும், நம்ம தான் குழம்பிக்கிட்டு இருக்கிறோம், அவகிட்ட நல்லபடியாக பேச்சு கொடுத்து அவளை கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் சவள புத்தியோடையே அந்த பெண்மணி கிட்ட போகிறாரு. நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன், உன் காது கேட்குதா? 1 மணி நேரத்துக்கு நீ எவ்வளோ கேட்ப அப்படின்ற மாதிரி தாங்க கொச்சையாக அந்த பெண்மணி கிட்ட பேசுகிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணி சடார்னு நின்று டக்குன்னு இவரை திரும்பி பார்த்து முறைச்சிருக்குது. அப்படி முறைச்சு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல பெரிய வெளிச்சம்லாம் கிடையாதுங்க, நிலவு வெளிச்சம் மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவர் வரதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க அந்த கம்பெனிகள்லாம் அமைஞ்சிருக்குது, அதே மாதிரி வெளிச்சமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தெருவிளக்குகள்லாம் அமர்த்தி ஒரு சில லைட்டு மட்டும் தான் எரிஞ்சிருக்குது, சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிகளும் மூடப்பட்டிருக்குது. அதனால கும்மிருட்டாக இருந்திருக்குதுங்க. ஆனால் அந்த பெண்மணியோட முகத்தோற்றம் பளிச்சுன்னு பலன்னு தெரிஞ்சிருக்குது. அந்த பெண்மணியை பார்த்த அடுத்த மறுகணமே இவருக்கு என்னென்ன பேசுகிறோம் அப்படின்றதே மறந்துட்டு காதல் வயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. என்னுடைய காதல் ஏற்கனவே தோற்று போயிடுச்சு, ஆனால் இந்த பெண்மணியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சே, ஒருவேளை இவளை நம்ம காதலிக்கிறோமோ, இந்த விஷயத்தை இவகிட்ட சொல்லலாமா அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அதே சமயத்திலேயே அந்த பெண்மணி முறைச்ச பார்த்தபடி மறுபடியும் திரும்பி நடக்க ஆரம்பிச்சுக்காங்க விறுவிறுண்டு. இவரும் சும்மா விடாமல் அந்த வண்டியை சாவியை டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வண்டியில் உட்காந்தபடி உருட்டிக்கிட்டே போகிறாருங்க அந்த பெண்மணி இருக்கக்கூடிய இடத்துல. இந்த பொண்ணு, உன்னுடைய பேர் எனக்கு தெரியாது, நான் பேசுனது எல்லாமே தப்பு தான், நான் ஏற்கனவே என்னோட வாழ்க்கையில் அடுக்கடுக்காக தோல்விகளை சந்திச்சிட்டேன், உன்னை நான் இப்பொழுது முகத்தை பார்க்கும் பொழுதே உன் மேலே காதல் கொண்டுட்டேன், அதனால என்னை காதலிக்கிறியா? நான் சும்மாலாம் சொல்லலை, நீ வேற யாராவது காதலிக்கிற அப்படி சொன்னால் இதே இடத்துலயே உன்னை விட்டுட்டு நான் போயிடுறேன், எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், ஆனால் நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இப்படி கேட்ட உடனே அங்கிட்டு விறுவிறுன்னு திரும்பி பார்க்காம நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய பெண்மணி மறுபடியும் ஒரு பக்கம் திரும்பி நிற்கிறாங்க. அப்படி திரும்பி நிற்கும் பொழுது அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணியோட முகத்தோற்றம் இவரை பார்த்த உடனே கவர்ச்சிகரமாக தெரிஞ்சிருக்குது. இப்பேற்பட்ட ஒரு பேரழிகை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க அப்படியே மிரண்டு போய் இவரையே மறந்து பார்க்குறாரு. அதே நேரத்திலேயே அந்த பெண்மணியோட கூந்தாடு இருக்கு இல்லையா, முதுகுக்கு பின்புறம் வரைக்கும் நீளமாக தொங்கிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய அழகான ஒரு பெண்மணி இந்த இடத்துல தன்னந்தனிமையில நடந்து போயிட்டு இருக்காங்கன்றதை என்னால் நம்பவே முடியல. நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி கிட்ட கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி சிரிச்சபடியே என்னைய உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களும் கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி இவரையே மறந்து அந்த பெண்மணி கிட்ட பேசுகிறாரு. அதே சமயத்தில் இங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணி, நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதெல்லாம் சரிதான், என்னை கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொன்னேன் இல்லையா, அது உண்மைதானா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி கேட்குறாங்க. சரி, அதெல்லாம் சரிதான், உன்னுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா மோகினி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சரி, நம்ம போக போக பேசிக்கிடுவோம், நீ என் வண்டி பின்னாடி ஏறி உட்காரு, உன்னை எங்கே இறக்கி விடணும்னு சொல்லு, நான் அங்கேயே இறக்கி விட்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கார்பெண்டரவே கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே இந்த பெண்மணியை அந்த வண்டிக்கு பின்னாடி ஏற்றி உட்கார
வச்சுக்கிட்டு வண்டியை கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. உன்னோட வயசு என்னன்றது எனக்கு தெரியாது, என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருந்திருக்காருங்க பின்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த பெண்மணி கிட்ட. அப்படி அந்த பெண்மணி கிட்ட பேச்சையே கொடுத்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துல பார்த்து நிப்பாட்டுங்க, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க. சொன்ன உடனே அவருடைய வண்டியை வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் வரவா, நாளைக்கு இதே நேரத்துக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி மறுபடியும் வருத்தத்தோட ஊன்னு அழுகுறாங்க. என்னாச்சுமா, எதுக்கு திடீர்னு அழுகிற அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை இப்பொழுது நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை காதலிக்கிறேன்ற மாதிரி நீ பொய் சொல்லிட்டு இருக்கிற, ஆனால் என்னுடைய அழகு இல்லாமல் வேற ஒரு தோற்றத்தில் நான் வந்தால் உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ எப்படி இருந்தாலும் என்னுடைய பேரழகி தான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கார்பட் ரவி சொல்கிறாரு. சொன்ன அடுத்த நிமிஷமே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணியோட முகத்தோற்றம் அப்படி கொஞ்சம் கோரமாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த பெண்மணியோட முகத்தோற்றம் வெள்ளை வெள்ளைன்னு பளிச்சுன்னு இவருடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த முகத்தோற்றத்தில் அங்கங்கே நகைக்கீரல்களாக ஒரு மாதிரியாக கொடூரமாக இரத்த காயங்களாக தெரிஞ்சிருக்குது. என்னாச்சு உன் முகத்துக்கு, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு ஏன் இப்படி மாறுது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் தான் சொன்னேன்ல, நான் வேற ஒரு தோட்டத்தில் இருந்தால் உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் நீங்கள் எப்படி திடீர்னு மேக்கப்லாம் போட்ட, எப்படி உன்னுடைய முகத்தோற்றம் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது தாங்க அந்த பெண்மணியை பார்க்கக்கூடிய அந்த காட்சி இவருடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சின்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் இவர் பேச்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியான மோகினி கிடையாதுங்க. இறந்து போன ஆன்மாவாக அலையக்கூடிய ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய கோரமான தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோகினி பிசாசுன்றது அப்போதாங்க இவருக்கு தெரியவே வந்திருக்குது. அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. உடனே பைக் அங்கனக்குள்ளேயே போட்டுட்டு மிரண்டபடி கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறாரு. அதே மாதிரியே அந்த பெண்மணியை நிற்கக்கூடிய அந்த உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவம் ஆக்ரோஷமாக கண்ணங்கரேன்னு ஒரு கருப்படிச்ச உருவமாக மாற ஆரம்பிக்குதுங்க. தலைமுடியை கூட விரிச்சு போட்டுக்கிட்டு, நான் தான் சொன்னேன் இல்லை நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லை, நீ தானே என்னை காதலிக்கிறேன்னு சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, இப்போ எதுக்குடா ஓடுற அப்படின்ற மாதிரி தாங்க கெட்ட வார்த்தையில் அந்த ஆன்மா திட்டி இருக்குது. இதை கேட்டத உடனே இவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. பைக்கை வேற கீழே போட்டுட்டு வந்துட்டோம், அந்த பைக் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது தாங்க இவருக்கு ஒரு யோசனை தோணியிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க இல்லையா, காற்று கருப்பியோ அல்லது ஆன்மாவோ அல்லது நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம பக்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கட்டை விரலை வந்து தரையில் வந்து இப்படி அழுத்தி ஊண்டணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எச்சில காரி 3 தடவை துப்பணும்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயங்களுமே இந்த கார்பட் ரவிக்கு ஞாபகம் வந்திருக்குது. உடனே இவருடைய கட்டை விரலை அந்த தரையில் அழுத்தி பிடிக்கிறாரு. அப்படி பிடிக்கும் பொழுது இவருக்கு எந்த ஒரு மாற்றமும் நடக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் அங்கே நிற்கக்கூடிய அந்த கரிய உருவத்தை பார்த்த உடனே 3 தடவை எச்சில காரி துப்பி இருக்கிறாருங்க. துப்புன உடனே அந்த ஆன்மா வந்து மிரண்டபடி கொஞ்சம் தூரம் தள்ளி ஓடி இருக்குது. ஓட்டம் பிடிக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பார்த்தோன்னே நம்ம எச்சில துப்பக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து தான் மிரண்டு போயிடுச்சு. செருப்பை தூக்கி எரியணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு காலில் போட்டுக்கக்கூடிய செருப்பை தூக்கி அந்த ஆன்மா இருக்கக்கூடிய இடத்துல எறிகிறாரு. உடனே கருன்னு சவுண்டு விட்டுக்கிட்டு அந்த ஆன்மா அந்த இடத்த விட்டு டக்குன்னு டிசப்பியர் ஆயிடுது. உடனே இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு அவசரமாக இவருடைய ரூமுக்கே வந்து சேர்ந்துருக்கிறாருங்க. இப்படி இவருடைய ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவை திறந்துருக்கிறாரு. அப்படி திறந்து பார்க்கும்பொழுது இவருக்கு மறுபடியும் மறக்க முடியாத காட்சி தாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரை ஃபாலோ பண்ணி வந்துச்சு இல்லையா அந்த மோகினி பிசாசு, அது வேற எங்கேயுமே போகலைங்க. இவருடைய வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கேட்டு கிட்டக்க தாங்க நின்றுக்கிட்டு இருந்திருக்குது. இந்த உருவம் போகாது போல, நம்மளை விடாது போல அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் மிரண்டு போயிட்டாரு. உடனே இவருடைய மொபைல் ஃபோனை எடுத்துட்டு அவருடைய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இந்த ரூமில் ஷேர் பண்ணி தங்கியிருக்காங்க இல்லையா 2 நபர்கள், அதில் ஒருவருக்கு ஃபோன் அடிக்கிறாருங்க. அப்படி திரும்ப அடித்து பார்க்கும்பொழுது அந்த நபர் வேலையில் இருந்த காரணத்தினால ஃபோனை எடுக்கலை. இன்னொரு நபருக்கு ஃபோனை அடித்த உடனே அவர் அட்டன் பண்ணிக்கிறாரு. அண்ணா, தயவு செஞ்சு கோச்சுக்காமல் நீங்கள் வேலையை அப்படியே போட்டபடி வாங்கினா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. என்னடா ஆச்சு, எதுக்குடா இந்த நேரத்தில் இப்படி உளறிட்டு இருக்க, முதல்ல என்ன பிரச்சனைன்றத சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைனா, வண்டியில் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பெண்ணை பார்த்த உடனே பேசிட்டு நான் திரும்ப கிளம்பி வரலான்னு நினைக்கும் பொழுது அவள் என் கூடயே வரானா, இப்போ வீட்டுக்கு கீழே தான் நிற்கிறா, அவள் தயவு செஞ்சு என்னை கொல்றதுக்கு முன்னாடி என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தாங்க உளர்றாரு. இதை கேட்ட உடனே அந்த நபர், என்னடா சொல்கிற, யார் பொண்ணு, எந்த பொண்ணு, யார் என்னன்றதே தெரியாமல் உளறிட்டு இருக்கிற, இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு பைக்கில் வந்திருக்குது அப்படின்னா அது வேற என்னவா இருக்கும், வேற எதுவும் விஷயம் இருக்கா, வேற எதுவும் மேட்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, அது பொண்ணே கிடையாது, அது ஒரு பேய்னா, நீங்கள் வரலை அப்படின்னா நான் உசுரோடையே இருக்க மாட்டேன், உடனே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் பண்ணி கதறி அழுகிறாரு. மறுபடியும் இவருடைய கதவை மூடிட்டு அந்த போர்வையை இழுத்து போட்டு தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு.
டம்மு டம்முன்னு அந்த கதவு அடிக்கிற சத்தம் திரும்பவும் கேட்குது. பயத்தோடு அந்த கதவை திறந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது எதிர்ப்புறத்திலேயே அதே கரிய உருவம் அந்த பெண்மணி தத்ரூபமாக நிற்கிதுங்க. அழுதபடியே என்னை நீ ஏற்றுக்குவேன்னு சொன்னேல, என்னைய கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேல, அப்புறையே என் மேலேயே எச்சில துப்புனேன், நான் உன்னைய விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த உருவம் வெளியே நின்றபடியே பேசிகிட்டு இருக்குது. தெரியாதனமாக நான் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, இந்த இடத்த விட்டு போயிரு, என்னை எதுவுமே பண்ணாத, என் வாழ்க்கையில் நான் எப்பயோ சாக வேண்டியது, இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நீ அதுக்கடையில் என்னுடைய உசுரை எடுத்துடாத அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி உருவத்தோடைய காலடியிலே போய் விழுந்திருக்கிறாரு. மறுபடியும் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அந்த உருவமே காணா. நல்ல வேளை அந்த ஆன்மா போயிடுச்சு போல, இனி நம்மளை தொந்தரவு பண்ணாது அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் நீங்கள் இப்போ உடனே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் பண்ணி கதறி அழுகிறாரு. ஏதோ பெரிய பிரச்சனை தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு அங்கே கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய 2 நபர்கள் மறுபடியும் வேலையை முடிச்சுட்டு இந்த ரூமுக்கே வந்திருக்கிறாங்க. அப்படி ரூம் கிட்ட நெருங்கி வந்ததுக்கு பிறகு கீழே கேட்டுக்கிட்ட அவங்களுடைய பைக்கு சத்தம், ஹாரன் சத்தம் கேட்டிருக்குது. அப்படி அந்த ஹாரன் சத்தம் கேட்ட உடனே இந்த கார்பெட் ரவி அவருடைய ஜன்னலை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது ஏற்கனவே கீழே நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா ஒரு பெண்மணியோட உருவம், அந்த உருவம் அந்த இடத்துலயே இல்லைங்க. அந்த உருவம் எங்கேயோ போயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இவருடைய ரூமோட கதவை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே வந்தோடனே அந்த 2 வாலிபர்களும் என்ன நடந்துச்சுன்றதை முழுசாக உளராமல் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவருக்கு நடந்த அனைத்து விஷயங்களையுமே அப்படியே போட்டு உடச்சிருக்கிறாருங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய 2 வாலிபர்களுக்கும் இது மேலே நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா இத்தனை நாட்களாக இரவு வேலை பார்க்கும் பொழுது செகண்ட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு இப்படி தானே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம். அப்படி வரும்பொழுது ஒரு தடவை கூட நம்மளுடைய கண்களுக்கு சிக்கவே இல்லை. இவன் வேலைக்கு சேர்ந்தே 1.5 மாதம் தான் இருக்கும், அதுக்குள்ளே இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை இவன் போதையில் எது இருக்கானா அப்படின்ற மாதிரி தாங்க ஊத சொல்லி செக் பண்ணுறாங்க. ஆனால் இவர் போதையில் இல்லை அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு மனநலம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல, நீ எதுக்கும் பயப்படாமல் தூங்கு அப்படின்ற மாதிரி தாங்க படுத்து தூங்க வச்சிருக்காங்க. இப்படியே இந்த 3 வாலிபர்களும் தூங்கி கிட்டத்தட்ட இரவு நடுநிசி ஒரு 1 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் மூச்சு திணறல் ஏற்பட்டு துடிக்கிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. அப்படி சத்தம் கேட்ட உடனே மீதம் இருக்கக்கூடிய 2 வாலிபர்களும் டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா, உனக்கு கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி கீழே படுத்து கிடக்கக்கூடிய நடுவில் இருக்கார் இல்லையா இந்த கார்பெட் ரவியை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இருவருக்கும் வாழ்க்கையிலேயே கற்பனையே பண்ண முடியாத ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே ஒரு பெண்மணியோட ஆன்மா இங்கே இருக்குது அப்படின்றத அந்த கார்பெட் ரவி எத்தனையோ முறை இவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கிறாரு. ஆனாலுமே இந்த 2 வாலிபர்களுமே அதை நம்ப தயாராகவே இல்லை இல்லையா. ஆனால் இந்த முறை அந்த கரிய உருவம் இந்த கார்பெட் ரவியுடைய உடம்பு மேலே நெஞ்சு மேலே ஏறி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருந்திருக்குங்க விடாப்பிடியாக. இதை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த 2 பேருமே வேர்த்து விடவடக்க அந்த ரூமை விட்டு டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சத்தம் கேட்டு பக்கத்து வீடுகள் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள், நிறைய தமிழ் நபர்கள் தங்கி தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வெளியூரை சேர்ந்த நபர்கள். அவங்க அனைவருமே இவங்களுடைய ரூம் கிட்டே நெருங்கி வந்துட்டாங்க. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க இரவு நேரத்தில் அப்படின்னு கேட்கும் பொழுது, உள்ளுக்குள்ளே என்னுடைய நண்பன் இருக்கான், அவனுடைய உடம்பு மேலே ஏதோ ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்குது, தயவு செஞ்சு அவனை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கூட்டமாக அந்த ரூம்குள்ள நெருங்கி உள்ள போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுடைய கண்களுக்கு எந்த ஒரு கருப்பு உருவமும் தெரியலங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த கார்பெட் ரவி அவருடைய கழுத்து நெறிபட்டு துடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க துடிச்சிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த ரூமில் இருக்கக்கூடிய லைட்டை போட்டுட்டு அவர் பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்கும்பொழுது அவருடைய கண்கள் செவந்து வாய் வழியாக நுர தள்ளிட்டு இருக்குதுங்க. இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, ஃபிக்ஸ் தான் வந்துட்டு இருக்குது, உடனே இரும்பு ஏதாவது ஒரு சாவி எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 வாலிபர்கள், இது அவனுக்கு ஃபிக்ஸனாக வரல, ஏதோ ஒரு ஆன்மா தான் அவன் மேலே உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது, தயவு செஞ்சு அவனை காப்பாற்றுங்க, இதில் யாராவது சாமியாடியா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இங்கேயே குடியிருக்கக்கூடிய சொந்தமாக வீடு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஓட்டம் முடிச்சு தேடுறாங்க. அப்படி தேடும் பொழுது கீழ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரூம்க்கு வராருங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த படுத்து சுருண்டு போய் கிடக்கிறாரு இல்லையா, துடிச்சுக்கிட்டு இந்த கார்பெட் ரவியை உத்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய கண்களுக்கு வெள்ளையா ஒரு உருவம் நைஸாக தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த உருவம் தெரியக்கூடிய அந்த இடத்த பார்த்த உடனே அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய விபூதி எடுத்து அந்த உருவம் நிற்கக்கூடிய அந்த திசையிலே தூக்கி தூர வீசியிருக்கிறாருங்க. அப்படி அந்த விபூதியை வீசின உடனே கருன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த கரிய உருவம் டிசப்பேரா இருக்குது. இந்த உருவம் யாருடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, அந்த கீழ் வீட்டை சேர்ந்த சொந்த வீட்டை சேர்ந்த அந்த நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய கண்களுக்கும் இந்த 2 வாலிபர்களுடைய கண்களுக்கும் அந்த படுத்து கிடக்கிறார் இல்லையா, வலியோட துடிச்சிட்டு இருக்கார் இல்லையா கார்பெட் ரவி, அவருடைய கண்களுக்கு தாங்க தெரிஞ்சிருக்குது. அதன் பிறகு தாங்க அவர் நிசப்தமான ஒரு அமைதியான சூழல்லே எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறாரு.
கொஞ்ச நேரம் விட்டுருந்தீங்கன்னா என்னுடைய உசிரை போயிருக்கும், எல்லாரும் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்கிறாரு. அந்த பையனை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு கிளம்பியிருக்கிறாங்க. அந்த கீழ் வீட்டுக்காரர் சொந்த வீட்டுக்காரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய உடம்புல ஏதோ ஒரு காத்து கருப்பு அண்டி இருக்குப்பா, அது ஏதோ ஒரு பெண்ணினுடைய ஆன்மா நான் நினைக்கிறேன், என்னுடைய கண்களுக்கு அப்படி தான் லேசாக மெல்லியதாக தட்டுப்பட்டுச்சு, அதனால நாளைக்கு காலையிலேயே அவங்களோட குடும்பத்தினருக்கு விஷயத்தை சொல்லிடுங்க. பக்கத்தில் ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போய் அவனுக்கு விபூதி போட்டுவாங்க, இரவு முழுக்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஆனால் நாளைக்கு நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா மறுபடியும் ஏதாவது ஒரு பிரளயத்தை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரியே அன்றைய இரவே இந்த கார்பெட் ரவியுடைய குடும்பத்தினருக்கு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த கார்பெட் ரவியை கூப்பிட்டுக்கிட்டு 2 வாலிபர்களுமே அந்த ரூம்ல இருந்து பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இவருக்கு நெற்றியில விபூதி விட்டுட்டு இவனுடைய உடம்புல ஒரு மோகினி பிசாசுடைய ஆன்மா தஞ்சம் புகுந்திருக்குது. அந்த ஆன்மா இவனை விட்டுட்டு சாதாரணமாக போகாது, ஏன்னா அந்த ஆன்மாவை இவன் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னமோ உளறி வச்சிருக்கிறான். அதனால அந்த ஆன்மாவை இவனுடைய உடம்பை விட்டு பிரிக்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. இந்த ஆன்மா இவனுடைய உடம்புலேயே இருந்துச்சு அப்படின்னா இப்போ கோயிலே நான் விரட்டி அடிச்சிருவேன், ஆனால் அந்த கோயிலுக்கிட்ட வர்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த ஆன்மா இவனுடைய உடம்பை விட்டுட்டு விலகி போயிடுச்சு, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வழியை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரியே நீங்களே அதுக்கு உண்டான வழியை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு கேரளாவை சேர்ந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா எப்பேற்பட்ட துஷ்ட ஆன்மாக்களையும் துஷ்ட முனிகளையும் விரட்டக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கோயில் தான். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறது மட்டும்தான் சரியான சிறந்த வழி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த கார்பெட் ரவியை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய கம்பெனிக்கே மறுபடியும் போயிருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு எதுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தாய் மாமாவுடைய நெருங்கிய நண்பர் தானே அங்கே வந்து மேனேஜராக இருக்கிறாரு. அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அதே மாதிரி அந்த கம்பெனிலே தாங்க இந்த கார்பெட் ரவி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 8:30 மணிக்கு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் சென்னைக்கே வந்திருக்கிறாங்க. அப்படி சென்னை வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பெட் ரவியுடைய அப்பா அம்மா, இவங்களுடைய தம்பி இளையராஜா, அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தாய் மாமா சித்தி சித்தப்பான்னு ஒட்டுமொத்த குடும்பமே கிளம்பி வந்திருக்கிறாங்க. என்னாச்சப்பா, என்னென்னலாம் நடந்துச்சு, அவன் ஏற்கனவே வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திச்சு தான் இந்த கம்பெனிக்கே வேலைக்கு வந்தான், இப்பொழுது மறுபடியும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி கேட்குறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞரை பார்க்க வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே தாங்க இந்த கார்பெட் ரவிக்குமே ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது. அனைவருமே நம்ம மேலே பாசமாக அன்பாக தான் இருந்திருக்காங்க, இதை எதையுமே புரிஞ்சுக்காம நம்ம தான் குடிபோதையில் நம்ம வாழ்க்கையில் நடந்த தோல்விகளை நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டோம், அனைவரையுமே ரொம்ப மனசாக புண்படுத்திட்டோம், இது எல்லாமே மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி அப்போதாங்க அவரே உணர்ந்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு துஷ்ட மோகினி பிசாசுடைய ஆன்மா தான் உங்களுடைய பையனை உடம்பு பிடிச்சிருக்குது, அதனால நாளைக்கே நீங்கள் வந்து கேரளாவுக்கு கிளம்பி சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய பையனோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த காரியத்தை உடனே செய்யுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அன்றைய இரவு கழிஞ்சு மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவங்க ஏற்கனவே காரோட தாங்க கிளம்பி வந்திருக்காங்க எடுத்துக்கிட்டு, அந்த கார்லேயே இந்த வாலிபரை தூக்கி போட்டுக்கிட்டு கேரளாவுக்கு தாங்க வண்டி விடுறாங்க. அப்படி கேரளாவுக்கு வண்டி விட்டு இந்த கேரளாவுக்கே போனதுக்கு பிறகு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்க. அவருடைய உடம்புல ஒரு துஷ்ட மோகினி பிசாசுடைய ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா கிட்ட இந்த வாலிபர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் அந்த ஆன்மா இவருடைய உசுரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா மேலே இவர் வந்து எச்சில காரி துப்பியிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இவரோட உசுரை எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் அதோட குறிக்கோளாகவே இருக்குது. அதனால நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தது சரியான ஒரு தீர்வு தான், ஆனால் இந்த இடத்துல ஒரு 10 நாள் நீங்கள் இருந்தாகணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மோகினி பிசாசுடைய ஆன்மாவை மொத்தமாக நாங்கள் பிரித்து அந்த ஆன்மாவை தனியாக எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் ஒரு சிலர் மட்டும் இந்த கோயிலே தங்கிக்கிறதாகவும் மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தினர் வந்து அவங்களுடைய ஊருக்கு போகிறதாகவும் முடிவெடுத்திருக்காங்க. அப்படி ஒரு சிலர் கிளம்பி போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 நாட்களாக இந்த கார்பெட் ரவியை அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலே தாங்க தங்க வச்சிருக்காங்க. ஒரு நாள் நல்லா பாருங்க, 2வது நாள் அவருடைய உடம்புல அந்த மோகினி பிசாசுடைய ஆன்மா வந்து அண்டிருங்க. அப்படி அண்டினதுக்கு பிறகு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தினர் பார்த்தே கொன்றுவேன் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டி இருக்குது. உன்னோட பையனை நீ காப்பாற்றுவியா, உன்னோட பையனுடைய தலையை நான் திருவி போடாம விட மாட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு வாக்கு கொடுத்துட்டு என்னை ஏமாத்திட்டு போயிடுவானா, ஏற்கனவே ஒருத்தன் என்னை ஏமாத்தினால தான் நான் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போனேன், இப்பொழுது உன் பையன் என்னை ஏமாத்த பார்க்குறான், அதனால அவனை நான் சும்மா விட மாட்டேன், இந்த கோயிலில் இருந்தால் உங்களுக்கு என்ன பெரிய கொம்பு முளைச்சிருக்கா, யாராக இருந்தாலும் நான் வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், கருவு இருக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆட்டம் போட்டிருக்குது. ஆனால் 10வது நாள் இந்த பெண்மணியோட ஆன்மா அவருடைய உடம்பு விட்டு முழுமையாக நீங்கி இருக்குதுங்க, யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கும் கொடுத்துருக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா போனதுக்கு பிறகு தாங்க எப்பயும் போல இயல்பாகவே மாறியிருக்கிறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 10 நாட்கள்லேயே இந்த கார்பெட் ரவி கொஞ்சம் கம்பீரமாக தெராதிரியகமாக இருக்கக்கூடிய நபர் தாங்க. இந்த ஆன்மா அவருடைய உடம்புல வந்ததுலேருந்து அவருடைய உடம்பு ரொம்ப ஒல்லியாக மெல்லியதாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதே மாதிரி இனிமேல் அந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தைரியமாக தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு மாதிரி தாங்க இந்த வாலிபரை வழி அனுப்பியும் வச்சுருக்காங்க.
இப்படி இந்த கேரளாவிலிருந்து கிளம்பி இவங்களுடைய சொந்த ஊரான தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த இவங்களுடைய கிராமத்துக்கு தாங்க போயிருக்காங்க. அப்படி கிராமத்துக்கு போய் மறுபடியும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பேக்கிங் கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு அந்த மோகினி பிசாசுடைய ஆன்மாவால் எந்த ஒரு தாக்கமும் பயமும் இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்திருக்குது. நம்மளும் அந்த பெண்மணியோடைய ஆன்மா கிட்ட ஆசை வார்த்தைகளை பேசினனால தானே அந்த ஆன்மாவே நம்ம மேலே ஆசைப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு அழுகவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பெண்மணி உண்மையிலேயே இறந்து போனது, எங்கே இறந்து போனாங்க, இது யார் என்னன்றதை தேடி அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாருங்க. ஆனாலுமே அந்த பெண்மணி எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே இவருக்கு தெரியலைங்க. இந்த சம்பவத்தை வருத்தத்தோட சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய கார்பெட் ரவிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். மீண்டும் இது போல பல அமானுஷமான சம்பவத்துடன் உங்களை மீட் பண்ணும் வரை நான் உங்கள் அப்சர்.